Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள், எஸ்பெஷலி கிரிக்கெட்டர்ஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டர்ஸ், ஐகானிக் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையோட பல மடங்கு ஜாஸ்தி மரியாதையும் அன்பும் கிடைக்கும். அவங்கள ஒரு ஹீரோ மாதிரி, ஒரு டெமிகாட் மாதிரி பார்த்து அவங்கள பழகிற ஒரு கல்ச்சர் நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டரு அவர் கிரவுண்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சாலே மக்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமாக கத்தல, வெளியே போ, நீலாம் ஒரு மனுஷனா, பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா, லாயல்ட்டிலாம் உனக்கு என்னென்னு தெரியாதா, தயவு செஞ்சு கிரவுண்ட் விட்டு வெளியே போ. இதெல்லாம் நான் டீசெண்டாக சொல்கிறேன். இது எல்லாமே நீ இன்டீசெண்டாக அசிங்கமாலாம் திட்டி முதல்ல கிரவுண்ட் விட்டு வெளியே போ, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு கிரிக்கெட்டரை வந்து கரிச்சு கொட்டி ஹேட் பண்ணுறாங்க. அந்த கிரிக்கெட்டர் தான் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏன் இந்த நிலைமை, இதுக்கான காரணங்கள்லாம் பார்க்க போகிறது தான் இந்த எபிசோடு. வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர், இந்தியன் டீமோட ஒரு மெயின் ஆல்ரவுண்டரு, ஐபிஎல்லையும் ஒரு மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பிக் ஸ்டார்ஸ். இப்போ அவருக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ஸ்லேருந்து வந்த ஒரு பிளேயர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் தான். குஜராத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு யங்ஸ்டரு. அவருக்கு ஐபிஎல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேடராக இருந்திருக்கு. ஐபிஎல் வந்து அவரை ஸ்பாட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஒரு சின்ன பையனுக்கு முன்னே அவரை ஸ்பாட் பண்ணி அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து, அவர் அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறாரு. அது மூலிமா இந்தியன் டீமுக்குள்ள வராரு. இந்தியன் டீமில் நிறைய நல்ல மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்குறாரு. இப்படியே சூப்பராக ட்ராவல் போயிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸோட பல வருஷம் அவர் ட்ராவல் பண்ணி விளையாடுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 புது டீம்ஸ் வராங்க. குஜராத் அண்ட் லக்னோன்னு புது டீம்ஸ் வரும்போது குஜராத் டீம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவரை கேப்டன் ஆக்குறாங்க. கேப்டன் ஆகி 2 வருஷம் கேப்டன் பண்ணுறாரு. 2 வருஷம் பிரமாதமாக கேப்டன் பண்ணுறாரு. அதில் ஒரு வருஷம் அவங்க ட்ராஃபி வின் பண்ணாங்க குஜராத். அதுக்கு அடுத்த வருஷமே அவங்க ரன்னர்ஸ் அப், அந்த வருஷம் தான் சென்னை வின் பண்ணாங்க. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்ஸ் ஆஃப் ஐபிஎல்ன்ற நிலைமைக்கு ஹர்திக் பாண்டியா போயிட்டு இருக்கும்போது அந்த 3rd இயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா வந்து அன்ஃபோல்ட் ஆகுது. என்னென்னா, மும்பை திருப்பி ஹர்திக் பாண்டியா வாங்குறாங்க. ஆக்ஷனில் வாங்கலை, ஆக்ஷன் பக்கமே போகல. அந்த குஜராத் டீம் மேனேஜ்மெண்ட்டை பேசி, உங்களுக்கு என்ன காசு வேணுமோ சொல்லுங்கள், நான் தரேன், எனக்கு ஹர்திக் பாண்டியா வேணும் அப்படின்றாங்க. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஃபார் கேஷ் ட்ரேடில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஹர்திக் பாண்டியா திருப்பி மும்பை வரார். இது கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா மும்பையிலேருந்து இருந்த பிளேயர், இங்கே வளர்ந்த பிளேயர், நோட்டில் வெளியே போய் ஆடினாரு, திருப்பி மும்பைக்கு வரார். கேட்க கரெக்டாக தானே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆனால் வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டட் ஒரு ரூமர், பட் அது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே குஜராத்லேருந்து மும்பை வரேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி குஜராத்தில் கேப்டனாக இருக்கேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாகவும் இருக்கேன். இப்போ நான் திருப்பி என்னோடய பழைய டீம் மும்பைக்கு வரணும்னா என்னால் ஒரு பிளேயராக வர முடியாது, எனக்கு கேப்டன்சி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு. இப்போது இந்த நிலைமையில் வந்து இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி பார்க்கணும். இது வந்து ஹர்திக் பாண்டியாவோட ஸ்டோரி. இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஐபிஎல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ராஃபியே கிடைக்கலங்க. அவங்க ஒழுங்காக பர்ஃபார்மே பண்ணல. ஸோ 2013 நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து ரோஹித் சர்மா கேப்டன் ஆகிறார் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவர் கேப்டனான அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 5 தடவை ட்ராஃபி அடித்து கொடுக்குறாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. இப்போ வந்து ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் 5 ட்ராஃபி, நம்ம தோனி சிஎஸ்கேக்கு 5 ட்ராஃபி. ஒரு ஸ்பேன் ஆஃப் 10 இயர்ஸில் 5 ட்ராஃபிஸ் அடித்து கொடுக்குறாரு. இது வந்து ஒரு கேப்டனாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இதுக்கப்புறம் தோனி, ரோஹித்க்கு அப்புறம் யாராவது பண்ண முடியுமான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிகலி ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன், அந்த மும்பை இந்தியன்ஸ்ன்ற அந்த ஒரு அவ்வளோ பெரிய பிராண்டை, அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான ஆட்களில் ஒருத்தர் வந்து நம்ம ரோஹித் சர்மா. அவ்வளோ பெரிய ஒரு ஐகானிக் கேப்டன். ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா நான் வந்து மும்பைக்கு வந்தால் கேப்டனாக தான் வருவேன்னு இருக்கும்போது மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். என்னென்னா, இவ்வளோ வருஷம் ட்ராஃபி அடித்து கொடுத்த ரோஹித் சர்மா பெரிய ஆள் தான், எல்லாம் சூப்பர் தான், ஆனால் நான் ஃப்யூச்சரை பார்க்குறேன். இப்போ ரோஹித்துக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 36 வயசு கிட்ட ஆகுது, இன்னும் எவ்வளோ வருஷம் ஆடுவார்னு தெரியாது. இப்போ இவர் ஹர்திக் பாண்டியா பார்க்கும்போது இஸ் வெரி மச் யங்கர் டு ரோஹித். அடுத்த ஒரு 7-8 வருஷம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு ஃப்யூச்சர் தான் முக்கியம், இவ்வளோ காலம் எனக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்த ரோஹித் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு முடிவு எடுத்து அப்படியாப்பட்ட ஒரு ரோஹித் சர்மாவை கேப்டன்சியை விட்டு தூக்குறாங்க. அவருக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம கேப்டன்சியை விட்டு தூக்கி ஹர்திக்கை ஸ்ட்ரெயிட்டாக மும்பை கேப்டன் ஆக்குறாங்க. இது வந்து மும்பை டீம் மத்தியிலையும் குஜராத் ஃபேன்ஸ் அண்ட் ஐபிஎல் ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்குங்க. குஜராத் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ காசு கொடுத்தா நீ எந்த டீமுக்கு வேணால் போயிடுவ, வெறும் காசு தான் உனக்கு முக்கியம், லாயல்ட்டி முக்கியமே கிடையாது, நாங்கள் எவ்வளோ லாயலாக இருந்திருக்கோம் இந்த டீமுக்கும் உனக்கும் அப்படின்ட்டு ஹர்திக் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. மும்பை ஃபேன்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா,
இங்கேருந்து அங்கே போனேன், திருப்பி இங்கேயே வர, ஓகே. பட் இவ்வளோ காலமாக இருந்த ரோஹித் சர்மாவோட இடத்துல ஏன் உட்காரணும்னு ஆசைப்பட்றேன்? அவ்வளோ பெரிய கேப்டன், உனக்கு நிஜமாலே அவ்வளோ கேப்டன்சி அவ்வளோ ஆசை இருந்தால் இந்த ஒரு ஃபைனல் இயர் ரோஹித் கேப்டன் பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த ஒரு வருஷம் ஒரு ஃபேர்வெல் இயர் மாதிரி, அடுத்த வருஷத்தில் நீ எடுத்துக்கோ டீமை. அதுன்னு அவசரம் வந்த உடனே அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான உடனே கீழே இறக்கி நீ கேப்டன் ஆகணுன்ட்டு இங்கே மும்பை ஃபேன்ஸு பயங்கரமாக கோபமாக இருக்காங்க. ரோஹித் சர்மா என்ன தான் நம்ம ரைவல் கேப்டனாக இருந்தாலும் பெரிய கேப்டன்றது ஒத்துந்தான் ஆகணும். இப்போ அந்த மனுஷன் வந்து இறங்கிட்டு ஒரு சாதாரண பிளேயராக விளையாடுறது. அண்ட் கிரவுண்டில் இந்த ஐபிஎல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா வந்து இங்கே நிற்காரு, அங்கே பவுண்டரியில் போய் நில்லு, இங்கே நிற்க அந்த பவுண்டரியில் போய் நில்லுன்ட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட விடுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஒன்று, ரோஹித் சர்மா வந்து அவ்வளோ பெரிய பிளேயரு, இங்கேயும் அங்கேயும் ஓடி அவரை அழைக்க வைக்கிறது வந்து பார்க்க ரொம்ப கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து அவர் பவுண்டரியில் ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது. அவர் உள்ளே ஃபீல் பண்ணுற ஃபுல்லாக ஃபீல்டிங் தெரிஞ்ச ஆள் தான் அவர். பவுண்டரி வந்து அவரோட ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா கிடையாது. இது தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா வேணுன்ட்டே வந்து நீனா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பாவம் குழந்த மாதிரி ஓடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹித் மேலே கொஞ்சம் ஒரு சிம்பரைஸ் பண்ண தான் தோணுது எனக்கு. அண்ட் இந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இந்த கான்ட்ரவர்சி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து புதுசே கிடையாது. ஏன்னா உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு டிவி ஷோ அவர் என்ன பேசினார், அதுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் வந்தது, அவர் பேசின விஷயங்கள்லாம் எவ்வளோ பச்சையாக இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. மக்கள்லாம் பார்ப்பாங்களே, ஃபேமிலிஸ்லாம் பார்ப்பாங்களேன்ட்டு அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான பேச்சுகள்லாம் அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக பேசினார். அவர் பெருமையாக பேசி அதுக்கு பிசிசி அவர் கொடுத்த தண்டனை கிரிக்கெட் ஆட கூட சொல்லி அவரை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருப்பார்னு பார்த்தா இல்லை, திருப்பி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இப்போ இந்த டீமுக்குள்ளே வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு காலங்காலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிற டீம், அந்த டீமை உடச்சி இப்போ அவர் பக்கம் ஒரு கேங் இருக்காங்க, அண்ட் ரோஹித் சர்மா பின்னாடி ஒரு கேங்குன்னு 2 கேங்காக பிரிஞ்சு அந்த டீமே இப்போ வந்து பிளவுபட்டிருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது, இது எந்த சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரில. ஈவன் தோ இப்போ நான் இப்போ பேசும்போது இப்போ மும்பை 2 மேட்ச் ஆடி முடிச்சிருக்காங்க, 2மே தோத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சு இந்த ட்ராஃபியை ஜெயிச்சாலும் சரி, இந்த பிரச்சனை இருக்கிறது உண்மை தான். இதுக்கு சொல்யூஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் அவங்க மும்பை டீம் அனௌன்ஸ் பண்ண அந்த நாள்லேருந்து அவர் ஏர்போர்ட் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் சரி, இல்லை கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ண வந்தாலும் சரி, மக்கள் வந்து ரோஹித் சர்மா தான் ராஜா அப்படின்னு ஹிந்தியில் ஏதோ ஒரு கத்துவாங்க. ரோஹித் சர்மா தான் கிங்கு, மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா தான் கிங்குன்ட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு கோஷ்டி கத்த ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சமாவது ஓயின்னு பார்த்தாங்க மும்பை டீம் வந்து, இன்னும் ஓயாமல் கிரவுண்டில் ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போதே நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க, ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணுறாங்க. அவர் போலிங் போட்டால், பேட்டிங் ஆனா, ஃபீல்டிங் பண்ணால். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவரும் இன்னும் இந்த 2 மேட்ச் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் சரினா 2வது மேட்ச் அவர் ஆனா பேட்டிங் வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. அந்த ஃபேன்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அவங்க திட்டுறதுக்கும் கத்துறதுக்கும். இந்த அளவுக்கு மோசம் போயிட்டுருக்குங்க அந்த நிலைமை. இதில் ஏன் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேப்டன்லேருந்து இன்னொரு கேப்டனுக்கு அந்த டீம் மாறது தப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா தோனி அவ்வளோ பெரிய ஒரு மலை, அவர்கிட்ட இப்போ ருத்துராஜ் அடுத்த கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இன்னும் அவர்கிட்ட பறிச்சு கொடுத்தா மாதிரி இல்லை, அழகாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. வேறஸ் இந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டேருந்து மனசார அது கொடுக்கப்படல ஹர்திக் பாண்டியாக்கு. அவர்கிட்ட பிடுங்கி, அவர் எதிர்பாராத டைமில் அவர்கிட்ட பிடுங்கி இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரோச்சு, அந்த டைமிங்கு, இதெல்லாம் தான் மிஸ்டேக். இதே ரோஹித் வந்து இந்த வருஷம் கேப்டனாக, இந்த வருஷம் ஃபுல்லாக கேப்டனாக இருந்துட்டு ஜெயிச்சாலோ தோத்தாலோ அடுத்த வருஷம் இவர் தான் கேப்டன் சொல்லி அவராகவே சொல்லியிருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கும். அது நடக்காமல் ரொம்ப அக்லியாக அவங்க இந்த கேப்டன் சீட் மாற்றினது வந்து பார்க்க நல்லா இல்லை. ஸோ ஃபைனலி இந்த ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா இந்த கான்ட்ரவர்சியில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டதுலாம் ஒரே விஷயம் தாங்க. இந்த பணம், பதவி இதெல்லாம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் கிடைச்ச பிறகும் மேலும் பணம், இன்னும் பதவி அப்படின்ற அந்த ஒரு பேராசை, அந்த ஒரு க்ரீடில் நம்மளோட வேல்யூஸு, நம்மளோட தன்மானத்தை இழந்து அடமானம் வச்சு அதை அடைய நினச்சா இப்போ ஹர்திக் பாண்டியாக்கு நடந்த நிலமை தான் நம்மள எல்லாருக்குமே நடக்கும், நம்மள யாருக்கு வேணால் நடக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். 9 minutes with நந்தன்.